தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கில் மத்திய அரசு வழக்கறிஞர் முன்வைக்கும் வாதத்தை பொறுத்தே வழக்கு பயணிக்கும் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக டெல்லி செய்தியாளர் சலீம் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். 4 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழக சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் செவ்வாய்க்கிழமை வருகிறது. இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பாக வழக்கறிஞர் ஆஜராகி தன்னுடைய கருத்தை முன்வைக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கே வேணுகோபால் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வழக்கில் நான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளதால் இந்த வழக்கில் நான் ஆஜராக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. மத்திய அரசு வழக்கறிஞராக நம்பர் 2 இடத்தில் இருப்பவர், ஆங்கிலத்தில் சொலிசிட்டர் ஜெனரல் என அழைப்பார்கள், திரு ரஞ்சித் குமார் அவர்கள் ஆஜராவார் என தெரிகிறது. ஆஜராகி மத்திய அரசின் கருத்தை முன்வைப்பார். உச்சநீதிமன்ற வளாகத்தில் சட்ட வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியின் கோரிக்கை என்னவென்று பார்க்க வேண்டும். கோரிக்கையானது மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் ரகசியமாக. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் நியமித்த மேற்பார்வையின் தலைமையில்தான் இந்த ரகசிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது ரகசியமாகத்தான் நடத்த வேண்டும் என சட்டம் சொல்லவில்லை. அதே நேரத்தில் ரகசியமாக நடத்தவே கூடாது எனவும் சட்டம் சொல்லவில்லை. ஆதலால் மத்திய அரசின் வழக்கறிஞர் எந்த கருத்தை உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கிறாரோ அதை பொறுத்து இந்த வழக்கு பயணிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. வழக்கு தள்ளுபடி செய்யப்படலாம் அல்லது சம்பந்தப்பட்டவங்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸும் அனுப்பி விளக்கம் கேட்கலாம். மத்திய அரசின் கருத்தை பொறுத்தே இந்த வழக்கு பயணிக்க அதிக வாய்ப்புள்ளதாக உச்சநீதிமன்ற சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.